மயிலாடுதுறையில் பத்திரிகை வைப்பது போல நடித்து 50 சவரன் நகை 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி அருகே ஆச்சாள்புரத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் வீடுகள் கட்டித்தரும் ஒப்பந்ததாரராக உள்ளார். இவர் வெளியூர் சென்றதை அறிந்த மர்ம நபர்கள் இருவர் அவரது வீட்டிற்கு திருமண பத்திரிகை வைப்பது போல் வந்து உதயகுமாரின் மனைவி ரோசலினை கட்டி போட்டு பீரோவில் இருந்த 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் 3/4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். இதுகுறித்து ரோஸ்லின் அளித்த புகாரின் பேரில் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து போலீசார் சோதனையிட்டனர். இதனிடையே அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் போலீசார் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. நான் தண்ணி எடுத்துகிட்டு வர போனேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். தட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னான். தட்டு எடுத்துகிட்டு வர போகும்போது தான் என் பின்னாடியே வந்து ஒரு கையை என்னை பிடிச்சிட்டான், ஒரு கையை தட்டு வச்சுருக்கேன். ஒரு கையால் என்னை பிடிச்சிட்டு வாயை பொத்திட்டான். தட்டை கொண்டாந்து டைட் வச்சுட்டு என்னை அப்படியே வச்சு அழுத்தி வாயில் வந்து அந்த நம்ம பார்சல் ஒட்டுற ஸ்டிக்கரை வச்சு வாய் ஃபுல்லாக ஒட்டிட்டாங்க. இது சாவி எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு தடவி தேடி பார்த்து எடுத்தானுங்க. எடுத்த பிறகு அந்த பீரோ சாவி கிடைக்கல. சாவி எங்கே இருக்குன்னு எனக்கு சாவி இருக்கிற இடம் தெரியாதுன்னு சொன்னதுக்கு எல்லா டிராவையும் சுத்தமாக திறந்து பார்த்து சாவி எடுத்தான். சாவி எடுக்கிறதுக்கு முன்னே ஒருத்தன் போய் உடைச்சான். உடைக்காதறான்னு அவன் சொன்னான். உடைச்ச பிறகு எல்லா லாக்கரையும் உடைச்சிட்டான். பக்கத்துலேயே இருக்கிற சாவியை கூட பார்க்காம அந்த லாக்கரையும் உடைச்சிட்டான். 2 பீரோ லாக்கரையும் உடைச்சிட்டான். உடச்சி அதில் உள்ள பேப்பர் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. இந்த பணம் வச்சுருந்த பீரோவை அதையும் உடச்சி 50 பவுன் நகையும் 15 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துக்கிட்டு சாமி ரூமில் வந்து அந்த வெள்ளி கிளி 2, காப்பு 2, தண்டை 2 கொலுசு 1/4 கிலோ 1/4 கிலோ 2 கொலுசு 2 செட்டு கொலுசு மொத்தத்தில் 3/4 கிலோ வெள்ளிக்கு எடுத்துக்கிட்டாங்க. அரியலூர் மாவட்டம் அம்பாபூரில் சாதியின் பெயரில் இருந்த தெருவுக்கு அப்துல் கலாம் நகர் என பெயர் மாற்றம் செய்து இளைஞர்கள் அசத்தியுள்ளனர். அம்பாபூர் கிராமத்தில் சாதியின் பெயருடன் 2 தெருவின் பெயர்கள் இருந்துள்ளது. இதனை அகற்ற வேண்டும் என ஊர் பொதுமக்களும் கிராம இளைஞர்களும் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த 3 கிராம சபை கூட்டங்களிலும் கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றினர். இதனை அடுத்து அரசு நடவடிக்கைகளுக்கு பிறகு அப்துல் கலாம் நகர் முதல் தெரு மற்றும் அப்துல் கலாம் நகர் 2வது தெரு என பெயர் சூட்டப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வைகை ஆற்றில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி இரவு பகலாக பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆற்று மணலை கொள்ளையடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன் மணல் கொள்ளை தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் நேரில் ஆய்வு செய்து இப்பகுதியில் மணல் அள்ளுவதற்கு தடை விதித்தனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக அதிகாரிகளின் ஆதரவோடு 50க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளில் பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான மணல் இரவு பகலாக கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் மணல் மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு பேருந்து சாலைப்புற புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. திருப்பத்தூரில் இருந்து நாற்றம்பள்ளி நோக்கி சென்ற அரசு பேருந்து கட்டேரி அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் செல்போனில் பேசிக்கொண்டு பேருந்தை இயக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பேருந்தை வளைத்த போது நிலை தடுமாறி சாலையில் உள்ள புளிய மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் கர்ப்பிணி உட்பட 13 பெண்கள், 4 ஆண்கள், 2 குழந்தைகள் என மொத்தம் 18 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய பேரணியானது மார்க்கெட் வீதி, கடை வீதி வழியாக சென்று காமராஜர் திடலில் நிறைவடைந்தது. பேரணியில் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தியும் புதுக்கோட்டையில் போராட்டம் நடத்திய விசிகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் முன்பு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விசிக சார்பில்
முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது போலீசார் தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்ததால் போலீசாருக்கும் விசிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. ராணிப்பேட்டை அருகே செங்கல்சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை வருவாய்த்துறையினர் அதிகாரிகள் மீட்டனர். சிப்காட் அடுத்த புளியங்கன்னு பகுதியில் சுரேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான செங்கல்சூளையில் கொத்தடிமைகளாக பலர் பணிபுரிந்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது திருத்தணி அடுத்த சாமந்திபுரத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் கடந்த 4 மாதங்களாக கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை மீட்ட அதிகாரிகள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்சூளை உரிமையாளர் சுரேஷ் மீது வருவாய்த்துறையினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக ஏலத்தில் ஒரே நாளில் 2.5 கோடி ரூபாய்க்கு பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செம்பனார் கோயிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 2வது வாரமாக பருத்தி மறைமுக ஏலம் நேற்று நடைபெற்றது. இதில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 7,777 ரூபாய்க்கு விலை போனது. நேற்று ஒரே நாளில் மொத்தமாக 3,500 குவிண்டால் பருத்தி 2.5 கோடிக்கு கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது. இந்த ஏலத்தில் 925 விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் திருவளம் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் வீட்டுமனை பட்டா கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவளம் பகுதியைச் சேர்ந்த 36 குடும்பத்தினர் அப்பகுதியில் உள்ள கோயில் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் தாங்கள் வசிக்கும் அதே வீடுகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குமாறு ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கின்றனர். சிவகங்கையில் போக்குவரத்து பெண் காவல் சார்பு ஆய்வாளரை தகாத வார்த்தையால் திட்டியதாக பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். அச்சமயம் கோட்டை பகுதியில் போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் அழகுராணி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நகர பாஜக தலைவர் உதயா என்பவர் தனது காரில் சீட் பெல்ட் அணியாமல் சென்றதாக கூறப்படுகிறது. அதனை கண்டு வாகனத்தை மறித்த சார்பு ஆய்வாளர் சீட் பெல்ட் அணியாமல் சென்றது குறித்து கேட்ட நிலையில் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது பாஜக நிர்வாகி உதயா சார்பு ஆய்வாளரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி உதயாவை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து பாஜக நிர்வாகிகள் காவல் நிலையம் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்துள்ளனர். பொன்னமராவதியில் சாலையின் நடுவே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து சாலையின் நடுவே பள்ளம் தோண்டப்படுவதால் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமம் அடைந்திருக்கின்றனர். மேலும் தாமதமாக நடைபெற்று வரும் பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்களும் வணிகர்களும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 2 கண்டெய்னர் லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர்கள் இருவரும் உயிரிழந்தனர். சேலத்தில் இருந்து நூல் பாரம் ஏற்றிக்கொண்டு கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி குமாரபாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது லாரியின் முன் சக்கரம் வெடித்தது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிரே வந்த மற்றொரு கண்டெய்னர் லாரி மீது நேருக்கு நேர் மோதியதில் 2 ஓட்டுநர்களும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் உள்ள உண்டியல் எண்ணப்பட்டதில் 1,90,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர் விடுமுறையை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி கோயிலில் பக்தர்கள் அதிகரித்ததால் கடந்த 12 நாட்களில் கோயில் உண்டியல் நிரம்பியது. தொடர்ந்து மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து உண்டியல் எண்ணப்பட்டதில் 1,94,17,084 ரூபாய் ரொக்கமாகவும்
622 கிராம் தங்கமும் 12,382 கிராம் வெள்ளியும் 504 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் மினி சரக்கு வேன் மோதியதில் ரயில்வே கேட் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விமான நிலைய சாலையில் ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட் ஒன்று உள்ளது. நேற்றிரவு 9:15 மணிக்கு செங்கோட்டையில் இருந்து சென்னை சென்ற ரயிலுக்காக கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை மூடியுள்ளார். அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து வந்த மினி சரக்கு வேன் ஒன்று அதிவேகமாக கேட்டில் மோதியதில் ரயில்வே கேட் திறக்க முடியாதபடி பழுதானது. அவ்வழியே வந்தவர்கள் மாற்று வழியில் திருப்பி அனுப்பப்பட்டனர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ரயில்வே ஊழியர்கள் கேட்டை சரி செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அட்டகாசத்தில் ஈடுபட்டு வரும் காட்டு யானைகளை விரட்ட 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகள் விளைநிலங்களில் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றன. காட்டு யானைகளை வனத்திற்குள் விரட்டுமாறு கோரிக்கை விடுத்து பொதுமக்கள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட நிலையில் முதுமலை தெப்பக்காடு முகாமில் இருந்து தேர்ச்சி பெற்ற சங்கர் மற்றும் சீனிவாசன் என்ற 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மினி பேருந்து வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். உதாரமங்கலம் பகுதியில் இருந்து பள்ளியகிரகாரத்திற்கு மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது உதாரணமங்கலம் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை ஓரம் இருந்த வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 10 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோட்டரில் இருந்து பட்டகை செல்லும் சாலையில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படாத நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கோயில் குடமுழுக்கு விழாவை வருவாய்த்துறை அதிகாரிகள் திடீரென நிறுத்தியதால் அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனைக்குப்பம் பகுதியில் சித்தி விநாயகர் கோயில் அப்பகுதியைச் சேர்ந்த பொன்னிகைலாசலம் குடும்பம் மற்றும் அவர்களது உறவினர்களால் நிர்வகித்து வரப்படுகிறது. இதனையடுத்து கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் திராவிட கழகத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் அவருக்கு ஆதரவானவர்களை வைத்துக் கொண்டு வேத ஆகம முறைப்படி குடமுழுக்கு விழா நடத்தக்கூடாது என தகராறு செய்துள்ளார். இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் குடமுழுக்கு விழாவை நிறுத்தியதால் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.